ஹலோ எவ்ரிஒன், நான் ஜே சுதாஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. L4, L5 கீழ் முதுகு தண்டுவடத்தில் டிஸ்கில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது L4, L5 இந்த லெவல் L4, L5 டிஸ்க், இந்த டிஸ்கில் பாதிப்பு எந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னா, இந்த டிஸ்க் விலகுறதுனா இது போல் டிஸ்க் பல்ஜ் ஆகி வெளியே வரதான் டிஸ்க் விலகுறது. ஜவ்வு விலகி இருக்கு, ஜவ்வு நரம்ப அழுத்திட்டு இருக்கு, அதை தான் சயாட்டிகா இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு முக்கியமாக வலி பட்டக்ஸ்லேருந்து பிட்டத்துலேருந்து கால் கெண்டைக்கால் சதை வரைக்கும் பாதம் வரைக்கும் அதிகமாக வலி பரவலாக இருக்கும். கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி வலி அப்படியே சிவியராக பட்டக்ஸ்லேருந்து கால் வரைக்கும் போகும். கால் பாதம் மதன்னு இருக்கும், மரத்து போன மாதிரி இருக்கும். பாதத்தை அடி எடுத்து வைக்கிறதே செயல்பாடு குறைஞ்ச மாதிரி இருக்கும். சில பேருக்கு பாதம் ஃபுட்டு கீழே தான் இறங்கியிருக்கும், மேலே தூக்கக்கூடிய செயல் இல்லாமல் போயிருக்கும். அந்தளவுக்கு சிவியர் ஆனவங்க கூட இருக்கிறாங்க. இடுப்பு குனிய முடியாது, நிமிர முடியாது, ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் இதோட சிவியரான இது. இந்த மாதிரியான டிஸ்க் பாதிப்பு எப்படி நமக்கு குணமாக்கிட்டு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத பற்றி சொல்கிறேன். முதலாவதாக பார்த்திங்கன்னா, வலி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிறது. காலையில் பகலில் எந்த நேரம் இருக்கிற வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதாவது பகலில் கொஞ்சம் குறையும், ராத்திரிலையும் கொஞ்சம் குறையும். அதுக்கு அடுத்தது கால் பாதத்தில் கெண்டைக்காலில் இருக்கிற வலி குறையும். அதே சமயத்தில் கீழ் முதுகு அந்த L4, L5ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த L4, L5 நமக்கு கீழ் முதுகில் இருக்கும். இந்த வலி அதிகமாகும். அந்த பல்ஜு இருக்க இடத்துல இருக்கிற வலி அதிகமாகும், காலில் இருக்கிற வலி குறையும். அதுக்கப்புறம் அந்த கால் மரத்து போயிருக்கிற கால் வீக்னஸாக இருக்கும். அந்த வீக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பாதத்தோட செயல்பாடு கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் மற்றதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பாதத்தில் இருக்க மரத்து போன தன்மை மதப்பு குறையும். கடைசியாக முதுகு எல்லா பொசிஷன்லேயும் திரும்ப முடியும். லெஃப்ட்டு ரைட்டு, முன்னாடி குனிகிறது, பின்னாடி நிமிறது, அந்த நடையில் இருக்கிற பேலன்ஸு எப்படி நடந்தாலும் வலி இல்லாமல் இருக்கும், எந்த பக்கம் திரும்பினாலும் வலி இல்லாமல் இருக்கும். இதுதான் நமக்கு L4, L5 டிஸ்கில் ஏற்பட்டிருக்க பாதிப்பு இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிய நமக்கு குணமாயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். எங்களோட சென்டரில் இந்த L4, L5 டிஸ்க் பாதிப்பாகி பல்ஜாக இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, அந்த கம்ப்ரெஷனை ரிலீஸ் பண்ணுற டெக்னிக் பண்ணுறோம். இப்போ பல்ஜாகி வெளியே வந்திருக்கிறத இந்த கம்ப்ரெஷன் ரிலீஸ் டெக்னிக்னு சொல்கிறோம். திரும்பவும் அந்த பல்ஜை உள்ளே தள்ளி நார்மலாக சீட்டிங் பண்ணி அந்த நர்வை ஃப்ரீ பண்ணுறது, இது ஒன்று பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த நர்வ் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வரும். இப்போ L4, L5 இந்த இடத்துலேருந்து கால் வரைக்கும் வரும். இந்த கால் வரைக்கும் வர நரம்பு பார்த்திங்கன்னா, இந்த சயாட்டிகா பாதிப்பு ஏற்பட்டதுனால அந்த நரம்பே சுருங்கியிருக்கும். ஸோ அந்த நர்வை லென்த்தனிங் பண்ணுற டெக்னிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த மசிலை ரிலீஸ் பண்ணோம். அந்த பட்டக்ஸில் இருக்கிற மசில்லாம் பார்த்திங்கன்னா இறுக்கமாக டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் மயோஃபேஷியல் ரிலீஸ் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பாதத்தில் மதப்பு மரத்து போன தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் நர்வஸ் ஸ்டிமுலேஷன் சொல்லி அது பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த L4, L5 லெவலில் இந்த டிஸ்க் பல்ஜாக இருந்ததுனால இந்த இடத்த சுற்றியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல இன்ஃப்ளமேஷனாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் ரெடியூசிங் டெக்னிக்கும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே கோர் மசில்னு சொல்லுவோம். அந்த கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எல்லாமே செஞ்சு திரும்ப அந்த பல்ஜ் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணி அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணி 100% க்யூர் பண்ணுறோம். இது எல்லாமே முழுக்க ஃபிசியோதெரப்பியில் இருக்கிற நிறைய ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் மூலியமாகவும் எக்ஸசைஸ் மூலியமாகவும் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பண்ணுறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய க்யூர் ஆகியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னவங்க கூட ஆப்ரேஷன் இல்லாமல் நிறைய பேர் ரெடி ஆகிருக்காங்க. இதே போல் உங்களுக்கு நாள்பட்ட சயாட்டிகா ப்ராப்ளம், டிஸ்க் ப்ராப்ளம் இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நாங்கள் இதுலேருந்து முழு நிவாரணம் அளிக்கிறதுக்கு உதவி பண்ணுறோம். தேங்க்யூ.